சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அன்றைக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் வீடு வீடாக சென்று நீ கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டாயா, போடவில்லை என்றால் வா என்று கையை பிடித்து இழுத்து வந்து தடுப்பூசியை போட்டு தன்னுடைய தொகுதியில் 100% தடுப்பூசியை முதலில் போடச் செய்தவர். இந்தியாவில் ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 4000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே செய்த அந்த பணி தமிழ்நாட்டில் 233 பேருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டு பிறகு அந்த பணியை செய்ய தொடங்கினார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் இன்றைக்கு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்று இந்த நூலை வெளியிட வந்திருப்பவர். 2021 மே திங்கள் 7ஆம் தேதி இந்த அரசு பொறுப்பேற்கும் போது அன்றைக்கான கொரோனா பாதிப்பு 25,423. அந்த ஒரு நாள் பாதிப்பு 25,000 பாதிப்புகள் ஒரே நாளில். அன்றைக்குத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார்கள். அந்த ஒரு மாதத்தில் ஏற்பட்டிருந்த இறப்புகள் மட்டுமே 10,136. ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 136. மிக மோசமான சூழல். கொரோனா என்று தொடங்கி ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இப்படி பல மாற்றங்களை அந்த கொரோனா பெற்று இன்றைக்கு கடைசியாக JN1 என்றும் JN.1.1 என்றும் பல மாறுதல்களை பெற்று வருகிறது. இந்த கொரோனா பாதிப்பு டெல்டாவும் ஒமிக்ரானும் அந்த நேரத்தில் பெரிய அளவிலான உயிரிழப்புகள் நேர்ந்த நேரத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையும், தமிழ்நாட்டில் படுக்கை இல்லை, படுக்கை வசதிகள் இல்லை, ஆக்சிஜன் வசதிகள் இல்லை என்கின்ற நிலையில்தான் கடந்த ஆட்சியாளர்கள் தமிழகத்தை நிர்கதியாக விட்டுச் சென்றிருந்தார்கள். கொரோனா பாதிப்பு முன் அலை அவர்கள் இருந்தபோதே வந்தது என்றாலும் பெரிய அளவில் மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்திவிட்டு செல்லாத நிலை. இரண்டாம் அலையின் பாதிப்பு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுகிற போதே தொற்றிக் கொள்ளும் நிலையும், தொற்று வந்தவர்கள் அனைவரும் உயிரிழக்கும் பரிதாபமும் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருந்தது. அப்பொழுது தேவை ஆக்சிஜன் வசதியும் தீவிர சிகிச்சை பிரிவிலே படுக்கைகளும். இந்த இரண்டுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செய்த காரியங்கள் அசுரகதியில் அவர் செய்த காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே முதலில் இந்த கொரோனா பாதிப்புகளை குறைத்த மாநிலமாய் தமிழ்நாடு வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் வழங்கியிருக்கிற அணிந்துரையில் கூட சொல்லியிருக்கிறார்கள், சுப்பிரமணி மட்டும் மருத்துவத்துறை அமைச்சர் இல்லை. மரியாதைக்குரிய அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்த அனைவருமே மருத்துவத்துறை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அனைவருமே மருத்துவத்துறை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அனைவருமே மருத்துவத்துறை அமைச்சர்கள். இப்படி அனைவரும் ஒருங்கிணைந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இந்த கொரோனா பாதிப்பு மிக விரைவில் இன்றைக்கு அது இல்லாமல் போகிற நிலை என்பது ஏற்பட்டது. தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு பெரிய அளவில் ஒரு அச்சம் நிலவிய நேரம். நடிகர் விவேக் அவர்கள் மறைந்தவுடன் தமிழ்நாட்டில் தடுப்பூசியை போட்டுக் கொள்வதற்கு எல்லோருக்குமே பெரிய அளவிலான அச்சம். மக்கள் பிரதிநிதிகளை நாங்கள் ஊராக சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் கெஞ்சினோம், உங்கள் பகுதியில் நீங்கள் முகாம்களை அமைத்து தடுப்பூசிகளை போடுங்கள். இந்த தடுப்பூசிகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசோடு பேசி அது தட்டுப்பாடு இல்லாமல் வாங்கி தந்து கொண்டிருக்கிறார். நாம் தடுக்கி விழுந்தால் தடுப்பூசி முகாம் என்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள் என்று எல்லா இடத்திலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருந்தார்கள். அன்றைக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் வீடு வீடாக சென்று நீ கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டாயா, போடவில்லை என்றால் வா என்று கையை பிடித்து இழுத்து வந்து தடுப்பூசியை போட்டு தன்னுடைய தொகுதியில் 100% தடுப்பூசியை முதலில் போடச் செய்தவர்
இந்தியாவில் ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 4000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே செய்த அந்த பணி தமிழ்நாட்டில் 233 பேருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டு பிறகு அந்த பணியை செய்ய தொடங்கினார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் இன்றைக்கு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்று இந்த நூலை வெளியிட வந்திருப்பவர். இந்த நூல் வெளியிடுவதற்கு இவரை காட்டிலும் கூடுதல் தகுதி உள்ளவர்கள் வேறு யாரையும் நாம் சொல்லிவிட முடியாது. சேப்பாக்கத்தில் அன்றைக்கு இவரோடு நான் 4-5 நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருந்தேன். ஒவ்வொரு வீடாக சென்று நிவாரண உதவியை வழங்குவதைப் போல தடுப்பூசிக்காக அவர்களை வெளியில் அழைத்து வந்து தடுப்பூசியை போடச் செய்து, தடுப்பூசி இல்லை என்று சொன்னாலும் தட்டுப்பாடு என்று சொன்னாலும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு முழுமையாய் தந்தே தீர வேண்டும் என்று போராடி பெற்று அந்த தொகுதியை 100% தடுப்பூசியை இவர் போட செய்ததற்கு பிறகுதான் மற்ற தொகுதிகளில் அந்த தடுப்பூசி போடப்பட்டு இன்றைக்கு முதல் 3 தவணைகள், ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ் என்கின்ற வகையில் 3 தவணைகளிலும் 95% தாண்டிய தடுப்பூசி பயன் தமிழகத்திலே கிடைத்தது என்றால் அதற்கு மிகப்பெரிய அளவிலான காரணம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களும் மரியாதைக்குரிய இளைஞரணியின் நம்முடைய செயலாளர் இந்த நூல் வெளியீட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு உதயநிதி சார் அவர்களும். கொரோனா எப்படிப்பட்டது, அதனுடைய பாதிப்புகள் எத்தகையது, இந்த பாதிப்புகள் தீர நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் இந்த அரசும் எத்தகைய பணிகளை மேற்கொண்டார்கள் என்கின்ற செய்திகளை ஆவணப்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் இது புத்தகமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் 50-100 ஆண்டுகள் ஆனாலும் கொரோனா என்கின்ற ஒரு கொடிய நோய் உலகை ஆட்டி படைத்தது என்கின்ற செய்தி இந்த நூலின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.